ஓராண்டுக்கும் மேல் தொடரும் இஸ்ரேல் காசா போரில் ஒரே இரவில் காசாவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய நாடுகள் இணைந்து மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ள நிலையில் காசாவில் துயரம் தொடர்ந்து நீடிக்கிறது. மத்திய கிழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய போர் நிற்காமல் நீண்டு வருகிறது. காசாவை மையமாக கொண்டு இயங்கி வரும் ஹமாஸ் படை முதல் தாக்குதலை தொடங்கி வைத்தது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்த 1800 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் பதில் தாக்குதல் நடத்த தொடங்கிய இஸ்ரேல் இன்றளவும் தாக்குதலை நடத்தி வருகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலின் போது ஹமாஸ் படையினரால் சுமார் 200 இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணியின்றி தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேல் ராணுவம். இந்த தாக்குதலில் காசாவில் வாழ்ந்து வரும் பாலஸ்தீனியர்கள் சுமார் 53,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1,21,000 பேர் காயமடைந்துள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளே அங்கு அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பஞ்சம் தலைவிரித்தாடி வருகிறது. காசாவில் வாழும் மக்கள் ஒருவேளை உணவுக்கு போராடும் காட்சிகள் வெளியாகி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளன. நீண்ட போருக்கு இடையே அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் கடந்த மார்ச் இறுதியோடு முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில்தான் மீட்கப்படாத பணைய கைதிகளை மீட்போம் என்று தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் இறங்கிய நிலையில் அடுத்த தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காசா மருத்துவத்துறை சார்பில் தெரிவிக்கையில், இஸ்ரேலின் தாக்குதலால் ஒரே இரவில் 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொன்றொழிக்கப்பட்டுள்ளனர். பல குடும்பங்கள் துடைத்தெறியப்பட்டிருக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த வியாழக்கிழமைக்கு பிறகு இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் மாதத்திற்கு பிறகு உணவு, மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் என்று எதையும் காசாவிற்குள் அனுமதிக்க மறுத்து வருகிறது இஸ்ரேல். இதன் மூலம் காசாவில் இருக்கும் ஹமாஸ் படையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் கூறினாலும் பெருவாரியான காசா மக்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். சமீபத்திய தாக்குதலை தொடர்ந்து காசாவின் வடக்கு பகுதியில் மருத்துவமனைகள் அனைத்தும் செயலிழந்திருப்பதாக ஹமாஸ் தலைமையிலான சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.